ஓம் சாந்தி. நான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆத்மா. நான் ஞானம் நிறைந்த ஆத்மா. நான் எவரிடி ஆத்மா. நான் இப்பொழுது சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றேன். நான் கலங்கரை விளக்கமாக ஆகின்றேன். என்னை நான் ஆத்மா என்று உணர்கின்றேன். நான் இல்லற விவகாரங்களில் இருந்தாலும் சரீர நிர்வாகத்திற்காக 8 மணி நேரம் கர்மம் செய்தாலும் கூடவே வருங்கால 21 பிறவிகளுக்காக 8 மணி நேரம் தந்தைக்கு சமானமாக ஆக்கும் சேவை செய்கின்றேன். எல்லாமே செய்து கொண்டே தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்றேன். இது என்னுடைய அதிசயமான மாணவ வாழ்க்கையாகும். ஞானம் மிகவும் சுலபமானதாகும். நான் தூய்மையாவதற்காக உழைப்பு மட்டும் செய்கின்றேன். நாம் முதலில் சாந்திதாமத்தில் வசிப்பவர்களாக இருக்கின்றோம். பிறகு சுகதாமத்தில் வருகின்றோம். இந்த சமயம் நாம் பிராமணர்கள் ஆவோம். நாம் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக இருந்தோம். பிறகு ஒற்றை கிரீடம் அணிந்தவர்களாக ஆகின்றோம். இப்பொழுது நாம் மீண்டும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் பொழுது நாம் வீட்டிற்கு சென்று விடுவோம். நாம் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகி கடைசி வரை முயற்சி செய்கின்றோம். இப்பொழுது படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல், இடை, கடைசி பற்றிய முழு ஞானம் புத்தியில் வந்துவிடுகிறது. சரீர நிர்வாகம் குறுகிய காலத்திற்கானது. இது 21 பிறவிகள் சரீர நிர்வாகத்திற்கானதாகும். நாம் என்ன பாகத்தை நடிக்கின்றோமோ அதில் மிக உயர்ந்த மகத்துவம் உள்ளது. நாம் இப்பொழுது நாடகத்தை நடிப்பவராக இருக்கின்றோம். தந்தையோ ஞானம் அளிப்பதற்கான பாகம் மட்டும் நாடகத்தில் இருக்கின்றது. தந்தை இந்த உலக சரித்திரம், பூகோளம் எப்படி எப்படி
திரும்ப நடைபெறுகிறது? சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று புரிய வைப்பதற்காகவே இங்கே வருகின்றார். இப்போது நாம் அனைவரையும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்க வேண்டும். இது எல்லையில்லாத பெரிய நாடகமாகும். நாம் மீண்டும் தேவதை ஆகிறோம் என்பது நிச்சயம். இது நம்முடைய அலௌகீக ஜென்மமாகும். பரலௌகீக தந்தையினுடைய ஆஸ்தியானது அழியாததாகும். தந்தை ஏழை பங்காளனாவார். இப்பொழுது நாம் அநேகருக்கு நன்மை செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் எல்லையில்லாத தந்தையை விட்டுவிட்டு எங்கும் போக மாட்டோம். நாம் உலகத்திற்கு அதிபதியாகின்றோம் என்ற மகிழ்ச்சியில் இருக்கின்றோம். தந்தையின் நினைவால்தான் பாவங்கள் நீங்குகின்றன. நாம் தந்தையை நினைவு செய்தபடியே சுயதர்ஷன சக்கரத்தையும் சுற்றிக்கொண்டே இருக்கின்றோம். நாம் நினைவு செய்யும் பொழுது குஷியில் என்றும் தூக்கம் கூட கலைந்து போய்விடுகின்றது. நாம் ஆரோக்கியமும் செல்வமும் என்றும் உடையவர்களாக ஆகிறோம். நாடகம் மிகவும் விசித்திரமானது. இப்பொழுது நமக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. நான் மகிழ்ச்சியில் முழுமையாக நிறைந்தவனாக இருப்பதற்காக தனிமையில் அமர்ந்து ஞான செல்வத்தை நினைவு செய்கின்றேன். தூய்மையாக மற்றும் சதா நோயற்றவனாக ஆவதற்கு நினைவில் இருப்பதற்கான கடின உழைப்பை நான் செய்கின்றேன். தந்தைக்கு சமானமாக மாஸ்டர் ஞானக்கடலாகி அனைவரையும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகின்றேன். நான் கலங்கரை விளக்காக ஆகின்றேன். வருங்கால 21 பிறவிகளுக்கான சரீர நிர்வாகத்திற்கு வேண்டி அவசியம் ஆன்மீக ஆசிரியராக நான் ஆகின்றேன். திரிகாலதரிசி ஸ்திதி மூலம் 3 காலங்களை தெளிவாக அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்த ஆத்மா நான். ஒவ்வொரு நேரமும் இறுதி நேரமாகும். இந்த நினைவினால் நான்
எவரடியாக இருக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.